ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல முக்கியமான வேலை வாய்ப்புங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புங்க என்னன்னா தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. ஸோ அரசு பள்ளியில நாம நிரந்தரமா தான் ஆக முடியல. ஸோ தற்காலிகமாவது ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்களா பர்மனன்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நமக்கு லக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியராக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு 10 இடம் பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க ஒரு மாவட்டத்துல. பேசிக்கா உங்களுக்கு 15,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் குடுக்குறாங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஆண்கள், பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அருமையான வேலை வாய்ப்புங்க. இத மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ இந்த மாரி வேலை வாய்ப்புலாம் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்மளுடைய டைம் ஒதுக்கி பார்த்தீங்கன்னா தேடி தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக குடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாரி வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்ப வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு பாருங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரிகை செய்தி பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கக்கூடிய உயர்நிலை, நடுநிலை, தொடக்கப் பள்ளியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கற்பித்தல், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கறது இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் நியமனம் செய்ய ஆணையிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2026 27 வரைக்கும் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லை புதுசாக பார்த்தீங்கன்னா ஆட்கள் எடுக்கலாம். ஸோ இடைநிலை ஆசிரியருக்கு 12,000 சம்பளமும், பட்டதாரி ஆசிரியருக்கு 15,000 சம்பளம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை குழு, அதாவது SMC நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ அவங்க மூலியமா தான் இந்த சம்பளம் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல அலுவலகம் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு பள்ளியில காலியாக இருக்கக்கூடிய வேகன்சி பார்த்தீங்கன்னா தேர்வாணையம் மூலம் நிரப்புற வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்பணியிடங்கள் தற்காலிகமாக நியமிப்பிட நபர்கள் முன்னுரிமை வழங்கப்படும். யாருக்கு இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படணும்? ஆதி திராவிடர் பழங்குடியினர் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பள்ளி அமைந்துள்ள பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு 2 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி பாருங்க, இடைநிலை ஆசிரியர் வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியுடன் டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, ஆனால் இது 2 பார்த்தீங்கன்னா கம்பல்சரிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்க வேகன்சி இருக்குதுன்னு பாருங்க. அரசு பள்ளிங்க, அரசு தொடக்கப்பள்ளி, போத்தனதி இடைநிலை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ வடவயல், வேற எங்கன்னு கேட்டீங்கன்னா பழஞ்சிறை, பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் கேட்குறாங்க. ஸோ அடுத்து காட்டு பரமக்குடியில் உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. வடவயல்லையே பார்த்தீங்கன்னா உயர்நிலை பள்ளியில் தமிழ் அறிவியல் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு தான் கேட்குறீங்க. விண்ணப்பத்தாரியம் எழுத்துப்பூர்வமான விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா டைரக்டாவோ இல்லை போஸ்ட் மூலியமாவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், ராமநாதபுரம் மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா 17/7/2027 மாலை 5 மணிக்குள்ள நீங்க சென்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. யாராவது பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் போகிறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனாலுமே எடுத்ததுமே உங்களுக்கு 15,000 கொடுக்க மாட்டாங்க. ஸோ கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ப்ரைவேட் ஸ்கூல் அப்படி கிடையாதுங்க. அரசுனாவே அதுக்கான மரியாதை பார்த்தீங்கன்னா தனிங்க. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.